வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பல நிகழ்வுகள் அங்கே ரொம்ப கொடூரமாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பாலியல் வன்கொடுமைகள், கொலை, இது மாதிரி பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. மக்கள் இப்போ வீதிகளில் இறங்கி போராட்டம் பண்ணுற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. குறிப்பாக சொல்லணும்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜல்கான் மாவட்டம் முக்தாய் நகர் அருகில் இருக்கக்கூடிய கோத்தாலிங்கிற கிராமத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது. அது என்னன்னா, ஒரு பாத யாத்திரை போறாங்க. எதுக்காகனா, சிவராத்திரி அன்னைக்கு ஒரு புனித பாத யாத்திரை போறாங்க அங்க உள்ள மக்கள்லாம். அந்த புனித பாத யாத்திரையில மகாராஷ்டிரா மாநிலத்தோட ஒன்றிய இணை அமைச்சர் ரக்ஷா காட்சே அவரோட மகனும் அவரோட மகளோட தோழிகளுமே சேர்ந்து அந்த பாத யாத்திரையில கலந்துக்கிட்டாங்க. அப்ப அவருடைய மகளையும் அவர் மகளுடைய தோழிகளையும் 6 வாலிபர்கள் பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்வால ஒன்றிய துணை அமைச்சரும் இப்போ போலீஸ்ல புகார் கொடுத்து வழக்கு பதிவு செஞ்சு அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. சிசிடிவி இது மாதிரி நிகழ்வுகள்லாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து ஆராய்ச்சிட்டு இருக்காங்க, யார் அந்த வாலிபர்கள்னு. இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒரு மாநிலத்தில், அதாவது பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் பாஜக தலைவர்கள்ல ஒருவரான ஒன்றிய துணை அமைச்சரோட மகளுக்கே பாலியல் தொந்தரவா? அப்ப சாதாரண மக்களுக்கு என்னென்ன தொந்தரவு ஏற்படும், எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படும்? அந்த கேள்வி தானே இப்ப நம்ம எல்லாரும் மண்டையிலும் ஓடிட்டு இருக்கு. அது எப்படிங்க ஒரு பாத யாத்திரைங்கிறது எது? ஒரு புனித செயலுக்காக தானே. அதுவும் சிவராத்திரி அதிகமா எல்லாருமே போறாங்க. அந்த நேரத்துல சிறுமிகள், குறிப்பா சொன்னா அவங்க எல்லாருமே சிறுமிகள், அந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க அந்த இளைஞர்கள். முக்கியமா பாஜக ஆளக்கூடிய பாஜக தலைவரோட மகளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு எடுத்துக்கிட்டோம்னா, பீட்டுங்கிற ஒரு கிராமத்துல இருக்க பஞ்சாயத்து தலைவர், அவரோட பேரு சந்தோஷ் தேஷ்முக். அவரை கூலிப்படையை வச்சு அடிச்சு கொலையுமா போட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதுக்கு பிறகுமே அவர் உயிர் இழந்துட்டாரு. இந்த கூலிப்படையால் தாக்கப்பட்டு பீட் கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவர் உயிரை விட்டுட்டாரு. இந்த நிகழ்வை ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா, பாஜகவோட அமைச்சரான, அது எங்க போய் நிக்குதுன்னா, பாஜகவோட அமைச்சரான தனஜெயின்டே அப்படிங்கிற நபர்கிட்ட தான் இந்த வழக்கு போய் நிக்குது. அவர் தான் கூலிப்படையை அனுப்பி அந்த பஞ்சாயத்து தலைவர் கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்லி மக்கள்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதன் காரணமா அந்த அமைச்சர் இப்ப ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்ப ராஜினாமா பண்ணதெல்லாம் எடுத்துக்கிட்டா ஒரு கண் துடைப்பு தான். ஏன்னா போராட்டங்கள் பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம பதவிக்கு எப்படினாலும் ஆபத்து வரும், கொஞ்சம் நல்ல மாதிரி பிஹேவ் பண்ணலாங்கிறதுக்காக தான் அவர் தன்னோட பதவியை இப்ப ராஜினாமா பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பரவலா கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்ப நம்ம எல்லாருக்குமே என்ன கேள்வி வருதுன்னா, பாஜகவில் இருக்கக்கூடிய அமைச்சரோட பெண்களுக்குமே பாதுகாப்பு இல்லை, அதே மாதிரி பாஜக அரசுல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவரோட உயிருக்குமே இங்க பாதுகாப்பு இல்லை. அப்ப பாஜகவால் ஆறக்கூடிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க? இப்ப ராஜஸ்தானை எடுத்துக்கிட்டோம்னா, அலிஸ்பாங்கிற 1 மாச குழந்தைய போலீஸ்காரங்க காலை வச்சு நசுக்கி கொண்டுட்டானுங்க. இது மாதிரி பல நிகழ்வுகள். அப்ப அரசாங்கம் என்னதான் பாக்குது, என்னதான் பண்ணுது? அதுவும் குறிப்பா சொன்னா பாஜகவால் ஆளக்கூடிய மாநிலங்களை தான் இது மாதிரி பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப அதுக்காக பாஜக என்ன பதில் சொல்லுங்க? இங்க அப்ப மக்களோட உயிர்களுக்கு யாரு பாதுகாப்பு? அரசாங்கத்தில் இருக்க அதிகாரிகளுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லையே, அமைச்சர்களோட பெண்களுக்குமே பாதுகாப்பு இல்லையே, கிராம நிர்வாகிகளும் பாதுகாப்பு இல்லையே, பஞ்சாயத்து தலைவருக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லையே, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை. இப்போ இதுக்கெல்லாம் யார் பாதுகாப்பு கொடுப்பா? அந்த கேள்வி தான் நம்ம எல்லாருக்குள்ளே இப்போ வருது. இந்த நிகழ்வுகள் காரணமாக மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய போராட்டங்கள் இப்போ வெடிச்சுக்கிட்டு இருக்கு. மக்கள்லாம் தெருக்கல்ல இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா மக்கள் இன்னொரு கருத்து சொல்கிறாங்க, நாங்கள் ஓட்டு போட்டதெல்லாம் இந்தியா கூட்டணிக்கு தான், ஆனால் இப்போ ஆட்சியில் இருக்கிறது பாஜக, எங்களுக்கு அதுவே எப்படின்னு தெரியல, அதுவே ஏதோ தவறாக இருக்குது, நாங்கள் ஓட்டு போட்டதெல்லாம் இந்தியா கூட்டணிக்கு தான், ஆனால் பாஜக தான் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் போராட்டங்களை ஈடுபட்டாங்க. அது மட்டும் ஒரு கிராமமே இறங்கி போராட ஆரம்பிச்சிருச்சு, நாங்கள் ஓட்டு போட்டது இந்தியா கூட்டணிக்கு, ஆனால் வெற்றி பெற்றது பாஜக அப்படிங்கிற மாதிரி. அதனால பல நிகழ்வுகள் இது மாதிரி மகாராஷ்டிரா நடந்துட்டு இருக்கு. இதனால அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. இந்த நிகழ்வுகளை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தமிழர் கழக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.